யோபு 1 அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. ஊத்தாஸ் ஓஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாயிருந்தான். There was a man in these lands of Uz, whose name was Job, and that name was an perfect and upright, and that is fear and God, and escaped the evil. வசனம் 2. அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். And there was born into the 7 sons and their 3 daughters. வசனம் 3. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 5 ஏர்மாடுகளும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். His and substance also was and 7,000 sheep, and there 3,000 camels, and 500 yoke of the oxen, and 500 asses, and he very great an household, so that and this man was and the great of all the men of the east. அசன்மால் அவன் குமாரர்கள் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களுடனே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். And his sons went and the pastor in their house every once this day, and sent and the called for their and 3 sisters to the eat and to the drink with them. வசனம் 5. இருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிக்கிற பொழுது யோபு ஒரு வேளை, என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களே எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களெல்லாம் செய்து வருவான். And it was and so when the days of the fasting were gone about, that Job sent and sanctified them, and rise up early in the morning, and offered burnt offerings, and according to the members of them all for the Job, and said, it might be that my sons and have and sinned and cursed God in their heart. Those did Job and continually. வசனம் 6. ஒரு நாள் வேதபுத்திரர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். Now there was a day when the sons of God come to the presence and themselves and before this Lord, and Satan come also among them. வசனம் 7. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். And the Lord said unto the Satan, whence comest thou? Then and Satan answered the Lord and said, and from going to and fro in the earth, and from walking up and down in it. வசனம் 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமே இல்லை என்றார். And the Lord said unto the Satan, hast thou and considered me servant Job, that there is none like him in the earth,
a perfect and a upgrade man, and that and fear hate God, and each were evil. வசனம் 9. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவே தேவனுக்கு பயந்து நடக்கிறான். Then Satan answered the Lord and said, doth Job and fear God and for no good. வசனம் 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கையிலே கிரீகைகளில் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. As not and though and made and the Hagrid about him and about this and house and about all that he and hate and every said, and thou hast and blessed the work of these hands, and is an subsistence is an increased in this land. வசனம் 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான வேலெல்லாம் தொடுவீரானால், அப்பொழுதும் அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்க நானே பாரும் என்றான். But and put and for then he hands now and touch all that he hate, and he will unclose thee to day and face. வசனம் 12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். And the Lord said unto the Satan, and behold, and all that he hid, this and the power, and only upon himself, but and not and from. Then he and so Satan went from the person of the Lord. வசனம் 13. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரனும் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற பொழுது, and there was a day when his sons and the daughters, his and daughters, were eating and drinking wine in their eldest brothers and house. வசனம் 14. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் ஒழுகிற போது கழுதைகள் அவைகளே பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில், and there come a messengers unto Job and said, the oxen were blowing and the asses and feeding beside them. வசனம் 15. செபேயர் அவைகளின் மேலே விழுந்து அவைகளை செய்து கொண்டு போயினார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலேயே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். யார் அது? செபேயர். And the servants fallen upon them and took them away. Yea, they and haven't selling the servants and with his edge of the sword, and I am escaped alone through all the. வசனம் 16. அவன் அப்படியே பேசிக்கொண்டு இருக்கையில் வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது, ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். Will he was and hate and speaking. There and come and also another and said, the fear of the God this and fallen from heaven and hath brought need upon these sheep and these servants, and the consummate them, and I am escaped alone to tell and thee. வசனம் 17. அவன் அப்படியே பேசிக்கொண்டு இருக்கையில் வேறு ஒருவன் வந்து கல்தேயர் 3 பவஞ்சாய் வந்து ஒட்டங்கள் மேலே விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போயினார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். He was and hate and speaking.
There came also another, and said unto the Chaldeans, made an out of their own bands, and fall upon thee and camels, and have they carry them and away. He and selling their servants with the edge of the sword, and I am escaped alone this tell and thee. வசனம் 18. அவன் இப்படியே பேசிக்கொண்டு இருக்கையில் வேறு ஒருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற பொழுது, will he was and yet speaking, there come also another, and said, and they sons and they and daughters were on eating and drinking wine in this their elders brethren's house. வசனம் 19. வனாந்தர ஒளியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேலே விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். And behold, there come a great and vain from this wilderness, and smote and fear corner of this house, and it fallen upon this young man, and they are the dead, and I only escaped alone after tell and thee. வசனம் 20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, the Job and rise and the rent this and mantle, and saved this and head, and fall up down upon the ground, and worshiped. வசனம் 21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவனிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். And said and naked and come I out of my mother's womb, and naked and shall I return to the Lord and give, and the Lord hate and taken away. Blessed be the name of the Lord. 22. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. In all this Job and sinned not, and never changed God foolishly. இவரை போல தான் இருக்கணுன்றது தான் சாட்சியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிச்சாச்சு. நான் படிக்க இருக்கிற நெப்பியின் முதலாம் புத்தகம் அதிகாரம் 1 நான் படிக்க போகிற வசனம் 14 வரை. ஏன்னா அந்த ஒரு பேஜ் தான் படிக்க முடிஞ்சுது நேற்று எங்கள் அப்பா கூட சேர்ந்து குடும்ப ஜெபத்தில். நெப்பியாகிய நான் நற்கீர்த்தி பெற்றோருக்கு இருந்தபடினால் என் தந்தையை கற்றிருந்த சகலவற்றிலும் சற்றே போதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய வாழ்நாட்களில் அநேக உபத்திரவங்களையும் கண்டு இருப்பினும் எல்லா நாட்களிலும் நான் கர்த்தராலே மிகுந்த தயவு பெற்றவனாக இருந்தேன். ஆம், தேவனின் நன்மைகளையும் இரகசியங்களையும் குறித்து சிறந்த ஞானமுடையவனாய் இருந்தபடியினால் என் நாட்களிலே நடந்த என் நடவடிக்கைகளை பதிவீடுகளாக செய்து வைக்கிறேன். வசனம் 2. ஆம், யூதர்களின் கற்றறிவும் எகிப்தியர்களின் மொழியும் அடங்கிய என் தந்தையின் மொழியிலே நான் இந்த பதிவீடுகளை எழுதுகிறேன். மேலும் நான் எழுதும் இந்த பதிவீடுகள் உண்மையானவை என்று நான் அறிவேன். நான் என் சொந்த கைகளினாலே இவைகளை செய்கிறேன். நான் இவைகளை என் அறிவின்படியே செய்கிறேன். வசனம் 4. ஆனபடியால் யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் ஆளுகையின் 1ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலே என் தந்தையாகிய லேகி எருசலேமில் தாம் எல்லா நாட்களும் வாசமாயிருந்தபடியினால்
அதே ஆண்டிலே அநேக தீர்க்கதரிசிகள் வந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் எனவும் இல்லையெனில் நகரமாகி எருசலேம் அழிக்கப்படும் எனவும் ஜனங்களுக்காக தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். வசனம் 5. ஆனபடியால் என் தந்தை ஆகிய லேகி அவருடைய ஜனங்களின் நிமித்தம் கர்த்தர் முன்பாக சென்று அவருடைய முழு இருதயத்தோடும் ஜெபித்தார்கள். வசனம் 6. ஆனபடியால் அவர் கர்த்தரிடம் ஜெபித்து கேட்டு இருந்த பொழுது ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவர் முன்பாக வந்து அவருக்கு முன்னிருந்த ஒரு பாறையின் மேலே வாசமானது. மேலும் அவர் அதிகமானவற்றையே கண்டு கேட்டு இருந்தார். அவர் கண்டு கேட்ட இருந்த காரியங்களின் நிமித்தம் அவர் மிகவும் அதிர்ந்து நடுக்கம் கொண்டார். வசனம் 7. ஆனபடியால் அவர் எருசலேமில் இருந்து தாம் சொந்த வீட்டிற்கு திரும்பினார். அவர் ஆவியினாலே மேற்கொள்ளப்பட்டவராய் தாம் கொண்ட காரியங்களை தாமாகவே படுக்கையின் மேல் விழுந்தார். வசனம் 8. மேலும் ஆவியினால் மேற்கொள்ளப்பட்டவராய் அவர் ஒரு தரிசனத்திலே எடுத்து செல்லப்பட்டு பரலோகம் திறந்து இருப்பதையும் கூட அவர் கண்டு தேவன் தனது சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும் அன்றியும் எண்ணில் அடங்காத தூதர்கள் கூட்டங்கள் அவர்களும் உடைய தேவனையை பாடியும் துதித்தும் இருக்கும் நிலையை அவர் கண்டதாக நினைத்தார். வசனம் 9. ஆனபடியினால் அவர் ஒருவர் வானத்தின் மத்தியிலிருந்து இறங்கி வருவதையும் கண்டார். அவருடைய பிரகாசம் மத்தியான வேளையின் சூரியனை காட்டிலும் மேலானதாக இருந்தது. வசனம் 10. மேலும் அவரை பின்தொடர்ந்து வந்து 12 பேரையும் அவர் கண்டார். அவர்களுடைய பிரகாசம் ஆகாய விரிவில் உள்ள நட்சத்திரங்களை மிஞ்சுவதாக இருந்தது. வசனம் 11. மேலும் அவர்கள் கீழே இறங்கி வந்து பூமியின் பரப்பின் மீதெங்கும் புறப்பட்டு போனார்கள். முதலாமவர் வந்து என் தந்தையின் முன்பாக நின்று அவரிடம் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அவர் அதை வாசிக்க வேண்டுமென கட்டளையிட்டார். வசனம் 12. ஆனபடியினால் அதனை அவர் வாசித்த பொழுது அவர் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார். வசனம் 13. அவர் அதை வாசித்து சொன்னதாவது, எருசலேமே, உனக்கு ஐயோ! என்னிலே நான் உன் அக்கிரமங்களை கண்டிருக்கிறேன். எருசலேமை குறித்து அதிலே குடியிருப்பவர்கள் அழிக்கப்பட வேண்டுமெனவும் அநேகர்கள் பட்டயத்தால் அழிப்பவர்கள் எனவும் அநேகர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள் எனவும் அநேக காரியங்களையே என் தந்தை வாசித்தார். வசனம் 14. மேலும் ஆனபடினால் என் தந்தை பெரிதும் அதிகமான காரியங்களை வாசித்தும் கண்டும் இருந்தபடியினால் அவர் கர்த்தரை நோக்கி அநேக காரியங்களை ஓலமிட்டு சொன்னதாவது, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரையே, உம்முடைய கிரியைகள் பெரிதும் அதிசயமானவைகள். பரலோகங்களில் உம்முடைய சிங்காசனம் உயர்ந்திருக்கிறது. உம்முடைய வல்லமையும் நன்மையும் இரக்கமும் பூமியின் குடிகள் எல்லோர் மீதும் உள்ளது. மேலும் நீர் இரக்கமுடையவராய் இருக்கிறபடியால் உம்மிடத்தில் வருகிறவர்களை அழித்து போக விடீர். இது வரைக்கும் படித்தேன். இன்னும் 15லிருந்து 20 வசனம் இப்போ இன்றைக்கி படிக்கணும். இன்றைக்கி குடும்ப ஜெபத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் படித்தேன். அதே மாதிரி இன்றைக்கி இதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. என் பைக்கு ஃப்ரண்ட் பிரேக் சடனாக அடிக்கும் போது மண்ணில் வலிக்கு விட்டுடுச்சு. அப்போ பெரிய அடிப்படாமல் என்னை கடவுள் காப்பாற்றினார். வேணாம், அதுக்கு நன்றி கடவுளே. இது என்னோடய சாட்சி. நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே. வெள்ளிக்கிழமை என்னோடய பர்த்டே.
இதுதான் எங்கள் அம்மாட்ட கேட்கலாம். நான் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷமும் என்னுடைய தேவை நிறைவேறலை. நான் போகணும் என்ற இடம் எங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும். டூரிஸ்ட் ஆச்சுன்னா போகணும். எங்கள் குடும்பமாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட சேர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.